வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, குரூப் 2A ரிசல்ட் ஜனவரி 12 வரணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோவும், அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ், டிஎன்பிசியில் அதில் என்ன சிக்கல் இருக்குது, அதுக்கு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, அதுதான் மாற்று தீர்வு என்ன கொடுக்க போகிறோம். ரிசல்ட்டும் வரலாம், ஆனால் டிஎன்பிசியோட நோக்கங்களும் நிறைவேறுற மாதிரி கொண்டு வரதுக்கான ஒரு ஐடியா இது. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், குரூப் 2 மெயின்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவோம் டீட்டெயில் ப்ராசஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் சொன்ன மாதிரி கட்டாயம் ஏற்கனவே இருக்கிற ஷெட்யூல் படி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 12 இன்டர்வியூ போஸ்ட் மட்டும்தான் வரும். அதை உறுதி செய்கிற மாதிரி நிறைய போஸ்ட்டில் வந்து மார்க், நான் ஓட்டியோட மார்க், இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டோடைய மார்க், எல்லா டீட்டெயிலும் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் வரும்னு சொல்லி ஏற்கனவே மெயின்ஸ் உள்ள சில எக்ஸாம்ஸுக்கு அந்த ரிசல்ட்டு டிக்ளரேஷன் ஷெட்யூலில் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ராஜபதி சார் கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு வீடியோ எதார்த்தமாக இப்போ பார்க்க நேரிட்டது. அதுலேயும் சொல்லியிருந்தாங்க கட்டாயம் அன்றைக்கி வராது ஜனவரி 12 அப்படின்னு. ஏன்னா இத்தனை காலம் டிஎன்பிசியில் நல்லா கவனித்தவங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ மார்க்கை எப்பயுமே இன்டர்வியூக்கு முன்னாடி வெளியிட மாட்டாங்க. அதாவது மெயின்ஸ் மார்க்கை வெளியிடாமல் நம்ம மார்க் என்னன்னே தெரியாமல் போயிட்டு தான் பண்ணணும். அது என்ன அந்த காலத்தில் என்ன நோக்கமாக இருந்திருக்கோன்னா, இன்டர்வியூ மார்க் தெரிஞ்சதுன்னா கம்மியாக இருக்கிறவங்க காசு கொடுத்து வேலைக்கு போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நோக்கங்களில், நல்ல நோக்கத்தில் வச்சுருந்துருக்கலாம். சரி, இப்போ ரிசல்ட் அப்போ என்ன நடக்கும்? எல்லா மார்க்கும் வெளியிட முடியாது. குரூப் 2A அதுதான் குவான்டிட்டி அதிக அளவாக நாட்கள், ஒரு 500 பேர் 400 பேர் 500 பேரோ தான் இன்டர்வியூ கூப்பிட போகிறாங்க. 1:2, சில போஸ்ட்டில் 1:3. அப்போ மீதி ஆட்கள்லாம் வந்து இன்னும் இந்த இன்டர்வியூ, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் முடித்து 2-3 மாதங்கள் மேலும் வெயிட் பண்ணுமா? அப்போ ஒரு அந்த நிலை கடந்த சில வருடங்களாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், நீங்கள் வேலை பொறுமையாக கூட கொடுங்க, பட் எங்கள் மார்க் என்ன தெரியணும்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஜனவரி 12 அன்னைக்கு இந்த இன்டர்வியூ கூப்பிடுறவங்களை தவிர மற்ற எல்லாருடைய மார்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதாவது மெயின்ஸ் மார்க் இன்டர்வியூ போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 200 to 500 பேர், எத்தனை போஸ்ட்டோ அதுக்கு 1:2 இல்லை 1:3 சில போஸ்ட்டில் கூப்பிட போகிறாங்க. அந்த ரேஷியோ தவிர ஒரு 500 பேரை தவிர மீதி ஆட்கள் எல்லாருக்குமே மார்க்கை ரிலீஸ் பண்ணலாம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 50,000-60,000 பேரில் ஒரு 500 பேர் அந்த இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்களுக்கும் வேலை உறுதி. அது ஒன்று இன்டர்வியூ போஸ்ட்டா இல்லை நான் இன்டர்வியூ போஸ்ட்டா, அந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்களுக்கு வரும். ஆனால் வேலை உறுதி. ஸோ அவங்க சேஃப், மார்க் வெளியில்லைன்னு அவங்க கேட்க போகிறது கிடையாது. அடுத்ததாக இந்த ஒரு போஸ்ட் ரேங்கிங் வந்து வெளியிட வேணாம். ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ரேங்கிங் வரும். மார்க் மட்டும் வெளியிட்டோம்னா நம்மளே வந்து கம்யூனிட்டி வைஸ் ஓரளவு மார்க்கு என்ன அதிக ஸ்கோரு இதெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட அந்த போஸ்ட்டு விட மொத்த போஸ்ட்டு ஒரு 6,000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா, அந்த இன்டர்வியூ கூப்பிட்டதில் பாதி பேர் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துப்பாங்க, மீதி பாதி பேர் இதில் வருவாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 10 போஸ்ட்டு முன்ன பண்ண இருக்கும், இன்டர்வியூ வேணான்னு விட்டுட்டு வெளில வந்தாலும் வரலாம். அப்போ ஒரு 200 பேரோ அந்த கூப்பிட்றதுல பாதி பேருடைய வேக்கன்சியை தவிர 6,000ல் ஒரு 500 பேர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். 250 பேர் போஸ்ட்டை தவிர 5,750 ரேங்கில் இருக்கவங்க, அதாவது கம்யூனிட்டி அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா அவங்க 10,000-12,000 ரேங்கில் இருப்பாங்க. ரிசர்வேஷன், ஸ்பெஷல் கேட்டகரி இந்த மாதிரி ஆட்கள் பின்னாடி இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். அவங்க கம்யூனிட்டி இந்த மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நமக்கு வேலை கன்ஃபார்ம், முதல் ஒரு 4,000 பேர், ஒரு 1,500 பேர் கூட ரிசர்வேஷன் இந்த மாதிரி விஷயங்களால் விட்டுட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த 4,000 பேர் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இன்னும் 1 மாதம் 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு நிம்மதியாக இருப்பாங்க. பட் அதை விட்டுட்டு ரிசல்ட்டும் தெரியாமல் அடுத்த வர எக்ஸாம்ஸும் படிக்காமல் ஏற்கனவே ஃபார்ம் அவுட் ஆகி போனவங்கள திடீர்னு இன்னும் ஒரு 2-3 மாதம் கழித்து ஏற்கனவே இப்போ இன்டர்வியூ வரலன்ற ஒரு சோகத்தில் இருப்பாங்க. அவங்கள இன்னும் ஒரு 2-3 மாதம் அலக்கழித்து அதுக்கப்புறம் அதை வெளியிடுறதால அவங்க திரும்ப படித்து பாஸ் பண்ண முடியுமானே தெரியாது, இப்போ எடுத்த மார்க் எடுக்க முடியுமானே தெரியாது. அவங்களோட வாழ்க்கை வந்து
கொரோனாவில் இழந்தவர்கள் போல், அதான் இறந்தவர்கள் போல், இழந்தவர்கள் கூட கிடையாது, இறந்தவர்கள் போல் ஆகிடும். அவங்க வாழ்க்கையில் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ இது என்ன புதுசாக, இதனால் என்ன பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் போலீஸ் சர்வீஸ் கமிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கை வெளியிட்டு தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதுவும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரிலிம்ஸை நடத்தி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க மெயின்ஸு, இன்டர்வியூ எல்லா எக்ஸாமுமே முடிக்கிறாங்க. அதில் என்ன நடக்க போகுது? ஆக்சுவலாக எப்பயுமே டிஎன்பிசி வந்து கேட் போடுறது எங்கன்னா நம்மக்கிட்ட தான் கேட் போடுவாங்க. நீ ஒழுங்காரு, நீ மார்க் போடாத, நீ கலர் பண்ணி யூஸ் பண்ணாத, நீ அதை பண்ணாத, நீ இதை பண்ணாத அப்படின்னு அந்த செக்கு எங்கே வைப்பாங்க அப்படின்னா நமக்கு தான் வைப்பாங்களே தவிர, நான் கிளியராக இருக்கேன், சிசிடிவி கேமரா இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒழுங்காக நடத்துகிறேன், நான் ஒழுங்காக ஓப்பனாக இருக்கேன், எதுவும் கரப்ஷன் கிடையாது, அதனால் நான் மார்க்கை வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம். ஏற்கனவே ஒரு சில இடங்களில் சில எக்ஸாம்ஸில் மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதனால் இதை தயவு செஞ்சு அவங்க வந்து பார்க்கணும். அதாவது ரூல் அப்படின்ட்டு ஒன்றும் பெருசாக அதில் இதை போட்டுட்டு தான் போடணும் அப்படின்னு ரூல் இருக்கிறதா தெரியல. 2 விஷயம். ஒன்று, அண்டர் பெர்ஃபார்ம், கம்மி மார்க் இருக்கிறவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான், நமக்கு வேலை இல்லைன்னு சொல்லி போவான்ற ஒரு விஷயமா இருக்கலாம். இன்னொன்று, காசு கொடுத்து அவன் உள்ளே நுழைவான் அப்படின்றது. காசு கொடுக்குற விஷயத்துக்கு நாம் ஒழுங்காக இருந்தோம்னா அவன் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அண்டர் பெர்ஃபார்மிங் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் ஏன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்பு இருக்குல்ல, நான் கம்மி மார்க் இன்டர்வியூவில் 30 மார்க் எடுத்தால் தான் நான் வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னா, அந்த அண்டர் பெர்ஃபார்மில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க சிறந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு மார்க்கை வெளியிட்டாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வெளியிடலனாலும் குறைந்தபட்சம் நம்ம வந்து 2A உள்ளவங்க மற்றவங்க எல்லாருடைய மார்க்கையும் வெளியிட்டு அந்த அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. ரிசல்ட் கொடுங்கன்றதை விட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம், அடுத்தது எந்த பக்கம் போகணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை கொடுங்க. நம்ம வந்து அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு we want group 2A ரிசல்ட் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.